ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆனால் வெஜிடபிள் கூட கொஞ்சம் சோயா ஆட் பண்ணுறேன் நான். திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறது. நான் ரொம்ப தடவை பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸ் மாதிரி. ஸோ சோயா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு நான் சூடு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தேன் சைடில். எல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பண்ணுறதுக்கு. காலிஃப்ளவரும் அதே மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது புதினா லீவ்ஸு, மின்ட் அண்டு கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ரைஸ் நான் எடுத்திருந்தேன். எடுத்து கொஞ்சம் சோக் ஆகிறதுக்கு அப்படியே வச்சுருந்தேன். க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். குக்கரில் தான் இன்றைக்கி இந்த பிரியாணி நான் பண்ண போகிறேன். குக்கர் பிரியாணி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லலாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிட்டு நான் குக்கரில் தான் பண்ணுவேன். அது மட்டனாக இருந்தாலுமே அண்டு வெஜ்ஜாக இருந்தாலுமே அது பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா தம் பிரியாணி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்பைசஸ், ரா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதோட ரா ஸ்மெல் போகணும். அதனால தான் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றி கொடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் மஞ்சப்பொடி, நார்மல் பவுடர் ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் எனக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸு. ஸோ நிறைய பாத்திரங்களெல்லாம் வராது வாஷ் பண்ணுறதுக்கு. ஒரு இதிலே முடிஞ்சிடும் வேலை. அதுக்கப்புறம் சோயா ஆட் பண்ணியிருந்தேன். சோயா சாஃப்ட் ஆகிடுச்சு. அது நல்ல மாதிரி க்ளீன் பண்ணி இன்னொருக்கா க்ளீன் பண்ணி அது ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டேன். டொமேட்டோ, மின்ட் லீவ்ஸு, புதினா இலை, அதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்ல மாதிரி வதக்கி விட்டாச்சு. நம்ம லாஸ்ட்லேயும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை நம்ம போடலாம். பட் நான் இதில் அந்த வெஜிடபிள் சாட் ஆகிற அந்த வெஜிடபிள் அதோட ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் போட்டிருந்தேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை இப்படி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கட் பண்ணியே போடுங்க. அதோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி அந்த ரா ஸ்மெல் போகணும். எந்த டிஷ் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னாலும் அந்த ரா ஸ்மெல் போடலன்னா அந்த டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரவே வராதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து சிம்மில் வச்சு நல்ல மாதிரி அந்த ரா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி எல்லாருக்கும் தெரியும், 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. ஸோ அந்த அளவு தான் நான் ஊற்றியிருந்தேன். இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிடலாம். உப்பு செக் பண்ணதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆடே பண்ணலை. ஸோ இப்போ நம்ம போட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இருக்குது இல்லையா, சோக் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ரைஸும் ஆட் பண்ணி நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரைஸ் ஃபுல்லி சோக்குடாக இருக்குது. ஸோ அது உடஞ்சிடக்கூடாது. ஸோ நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தம்முக்கு நான் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ அதில் போட்டு ஒரு பஜ்ஜி மாதிரி பண்ணிட்டேன். சும்மா பிரியாணிக்கு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலான்ட்டு நினச்சோம். எனக்கு அது பார்த்த உடனே சுடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால தான் சரி ஒன்று தான் அது வச்சு எங்களுக்கு போதுமே, அது வச்சு நான் பண்ணிட்டேன். அந்த டைமில் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆனதுக்கோட மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுடாக சூப்பரான வெஜ் பிரியாணி ஆடட் வித் சோயா. ரொம்பவே டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த சைட்லோடு இப்படி எடுத்து பாருங்கள். பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்து குலையாமல் நல்லா கரெக்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்டு ரைஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துருந்துச்சு. இது நான் ஆனியன் எடுத்திருந்தேன். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை மேலே கொஞ்சம் டாப்பிங்காக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் அதோட டாப்பிங்ஸில் ஜஸ்ட்டு போட்டு ஒரு லைட்டாக ஒரு 10-15 மினிட்ஸ் தம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் அந்த ஒரு கலர் வரணும்.
வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு சர்விங் டைம் தான் வரப்போகுது. ஸோ ஹஸ்பண்ட் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் சுடு சுடாக சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு. அதுதான் நம்மளோட சந்தோஷம். அவங்களும் நல்லா சாப்பிட்றதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம டேஸ்டியாக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ பிளேட் எடுத்தாச்சு. பஜ்ஜி, அப்பளம், ஊறுகாய், சாலட்டு, அதுக்கப்புறம் சுட சுட வெஜ் பிரியாணி, ரைஸ் வித் சோயா அவங்களுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அந்த டே போச்சு. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.